அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பிற மத மக்கள் இது குறித்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி, முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாதா என்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் இந்த கேள்விக்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்த்து விடுவோம். உலகில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய கடவுள்களை எடுத்து சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் தங்களுடைய கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நரகம் என்று சொல்லுவது ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏன் இஸ்லாம் அப்படி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எந்த ஒரு கருத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அது சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தையிலிருந்து அதனுடைய முழு அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு வாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லது ஒரு கேள்வி இருக்கிறது என்றால் அந்த வாக்கியத்திற்கு உண்டான முழுமையான அர்த்தம் என்பது அதற்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் சொல்லப்பட்டு இருக்கிற பல்வேறு கருத்துக்களை அலசி ஆராய்ந்துதான் இந்த வாக்கியத்திற்குண்டான முழு அர்த்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியும், முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறதே என்பதை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது பிற மக்கள் அதனால் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அது காரணமாக இருக்குது. ஆனால் இஸ்லாம் ஏன் அப்படி சொல்லுகிறது என்பதற்கான காரணங்களை திருக்குரானுடைய பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அதற்குரிய காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நாடினால் நீங்களே கூட அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உங்களுக்கு நிச்சயம் வரும். அதனால் இந்த கேள்விக்கான காரணம், அதற்கு ஏன் இஸ்லாம் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிப்படையை நாம் திருக்குரான் மற்ற இடங்களில் சொல்லக்கூடிய வசனங்களை வைத்து நாம் ஒரு விளக்கத்திற்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எனது இறைவனும் உங்களது இறைவனுமாகிய அல்லாஹுவையே வணங்குங்கள். யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், அவர்கள் தங்குமிடம் நரகம் என்று திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான். அதாவது எனது இறைவனும் உங்களது இறைவனும் ஆகிய எல்லா மனித சமுதாயத்திற்கும் இறைவன் என்பவன் ஒருவன் மட்டும்தான். அகில உலகத்திற்கும் இறைவன் ஒருவன் மட்டும்தான். அந்த ஒரு இறைவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். அவனை தவிர்த்து வேறு யாரையும் நாம் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் அப்படி ஒரு இறைவனுக்கு நிகராக இன்னொரு இறைவனை அல்லது இன்னொன்றை கடவுளாக நம்புகிறாரோ அவர் நரகத்திற்கு போய்விடுவார். அவருக்கு சொர்க்கத்தை இறைவன் தடை செய்து விட்டான், அவர் தங்குமிடம் நரகம் என்று திருக்குரான் சொல்லுகிறது. அந்த கேள்வியினுடைய சாராம்சம் இந்த வசனம்தான். இந்த வசனத்தை வச்சு தான் அந்த கேள்வியை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்போது இந்த வசனத்தில் இறைவன் இப்படி சொல்லுகிறானே, ஏன் அப்படி சொல்லுகிறான்? திருக்குரானில் இறைவன் அப்படி சொல்வதற்கு உரிய காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். திருக்குரானில் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான், அதாவது 2வது அத்தியாயம் 54வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறான். அப்படி சுட்டி காட்டி அந்த நிகழ்வுகளில் நமக்கு சில பாடங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான். இப்போ நம்ம முதல்ல கேட்டோம் இல்லையா அந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை இந்த வசனத்தில் நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். அது என்ன செய்தி? அது திருக்குரானில் 2வது அத்தியாயம் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், என் சமுதாயத்தினரே, நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வந்த ஒரு இறை தூதர் அவங்களுடைய சமுதாயத்துக்கு பார்த்து சொல்கிறாங்க, என் சமுதாயத்தினரே, காளைக்கன்றை கடவுளாக எடுத்து கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். எனவே
உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோரி உங்களையே மாய்த்து கொள்ளுங்கள். உங்களை படைத்தவனிடம் அதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தில் இறைவன் நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் காளை கன்றை கடவுளாக ஒரு சமுதாயம் எடுத்துக்கொள்கிறார்கள். காளை கன்றுன்னு அவங்களா ஒன்று செஞ்சு வச்சு அதை கடவுள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து அந்த இறை தூதர் அவங்களுக்கு என்ன எச்சரிக்கை பண்ணுறாங்க அப்படின்னா, காளை கன்றை கடவுளாக எடுத்து கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இறைவன் சொல்வதை அந்த இறை தூதர் சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, இறைவன் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். அதே போன்று இறைவன் அல்லாத ஒன்றை கடவுள் என்று வணங்குபவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லுகிறார். அதாவது இறைவன் என்றால் முதலில் அவனுக்குரிய இலக்கணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், படைத்தல் என்கிற ஒரு தன்மை இறைவனிடத்தில் இருக்க வேண்டும். நாம் கடவுள்னு ஒருத்தவரை கும்பிட்றதா இருந்தால் அவர் எப்படி இருக்கணும், படைப்பவராக இருக்க வேண்டும். எந்த ஒன்றையும் எந்த ஒரு மூலமும் இல்லாமல் படைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் படைக்கிறது கிடையாது. இதிலேருந்து ஒன்று அதில் ஒன்று எடுத்து இந்த இப்போ லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, கேமரா இருக்குது, டேபிள் இருக்குது, இதெல்லாம் ஒன்றுலேருந்து ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம். கண்டுபிடித்தல் என்பது வேறு, படைத்தல் என்பது வேறு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. படைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதற்கு மூலப்பொருளே இருக்காது. மூலப்பொருளே இல்லாமல் என்ன செய்கிறது, டக்குன்னு அப்படின்னவனே அப்படி படைக்கணும். அந்த மாதிரி படைப்பவனுக்கு பெயர் தான் கடவுள். அதைத்தான் அந்த வசனத்தில் இறை தூதர் அந்த சமுதாயத்திட்ட போய் சொல்கிறாரு, காளை கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். அதுக்கு அர்த்தம் என்ன, காளை கன்று என்பது படைக்கப்பட்டது, காளை கன்று எதையும் படைக்கவில்லை. அதை எதை வச்சு உறுதிப்படுத்துகிறாங்க, அடுத்து காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்போ கடவுள்கிட்ட தான் நீங்கள் என்ன செய்யணும், படைக்கிறவன் தான் கடவுள், அதனால் படைப்பவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவனிடத்தில் நீங்கள் இந்த காரியத்தை செய்ததற்காக மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு திருக்குரான் சொல்லுகிறது. அப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் என்றால் அவன் படைப்பவனாக இருக்க வேண்டும். இப்போ சிந்திச்சு பாருங்கள், உலகத்தில் மனிதர்களாகிய நாம் கடவுள்னு எதையெல்லாம் நம்புகிறோமோ அவை அனைத்தும் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிடுவோம். ஒரு தனி மனிதனாக நின்று இந்த மதங்களை எல்லாம் கூட நீங்கள் இப்படி ஓரமாக வைங்க. இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து அப்படி ஓரமாக வைங்க. ஓரமாக வைத்து விட்டு ஒவ்வொரு மதங்களும் கடவுளை பற்றி சொல்லுகிறது. இதுதான் கடவுள், இவர்தான் கடவுள், இவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லுகிறது. இஸ்லாம் என்ன கேட்குது அப்படின்னா, நீங்கள் எதையெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த கடவுள்கள் எதை படைத்தது அப்படின்னு கேட்குது. எதையுமே படைக்கலையே. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் அனைத்தையும் படைத்தவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு கடவுள், அவரை உலகத்தில் நம்ம யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு, வானத்தை படைச்சிருக்கிறாரு, பூமிக்கு வானத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர் தான் படைத்திருக்கிறார். இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தவர் தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இது அல்லாமல் இல்லை இந்த சூரியன் அதை படைத்தது, சூரியனை கடவுள்னு கும்பிட்றாங்க, சந்திரனை கடவுள்னு கும்பிட்றாங்க, ஆறுகளை கடவுள்னு கும்பிட்றாங்க, விலங்கினங்களை கடவுள்னு கும்பிட்றாங்க, உயிரற்ற பல விஷயங்களை கடவுள்னு கும்பிட்றாங்க. இப்படி உலகத்தில் செத்து போன ஒரு மனிதரை, இறந்து விட்ட ஒரு மனிதரை கடவுள்னு கும்பிட்றாங்க. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற பல பேரையும் கூட இன்றைக்கி கடவுள்னு பல இடங்களில் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி மனிதர்கள் கடவுள் என்று ஏராளமானவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அவர்கள் எதை படைத்தார்கள்? பதில் இருக்கா? யார் எதை படைத்தாங்க? எந்த மனிதனும் இன்னொன்றை படைக்கவில்லை, கண்டுபிடித்திருக்கிறான், உன்னை உருவாக்கி இருக்கிறான், படைத்திருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. சூரியன் எதை படைத்தது? சந்திரன் எதை படைத்தது? ஒரு மாடு எதை படைத்தது? ஒரு கழுதை எதை படைத்தது? ஒவ்வொன்றுக்கும் வச்சுருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் கடவுள்னு நிறைய விஷயங்களை நம்புகிறாங்க. இறந்து போன ஒரு மனிதரை கடவுள் என்கிறார்கள். அந்த மனிதர் எதை படைத்தார்?
திருக்குரான் அதைத்தான் கேள்வியாக கேட்கிறது. படைப்பினங்கள் இவை அனைத்தும். அப்போது படைக்கப்பட்டதை நாம் வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் படைத்தவனுக்கு கோபம் வருமா வராதா? இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? அவன் தானே இந்த அகில உலகத்தையும் படைச்சிருக்கிறான், வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான். இந்த மனிதன் உலகத்தில் வசதியாக வாழுவதற்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஒரு இறைவன் தானே படைச்சிருக்கிறான். மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சொத்து சுகமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்றைக்கி உலகத்தில் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. வசதியான வாழ்விடங்களாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அனைத்தையும் நமக்கு தந்தவன் அந்த ஒரு இறைவன் தானே, அதை படைத்தவன் தானே. அப்போ அவனை வணங்குவதை விட்டுவிட்டு எதையுமே படைக்காத, எதற்குமே சக்தி இல்லாத ஒன்றை நாம் கடவுள் அப்படின்னு நம்பணும் அப்படின்னா படைத்த இறைவன் என்ன நினைப்பார்? நாம் இவனுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கும்போது அவன் இன்னொன்னையில் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். அது எதையுமே படைக்காத ஒன்றை போய் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு? மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கத்தையே பாழாக்குகிற காரணத்தினால தான் அவர்களுக்கு நரகம் அப்படிங்கிறான். இது இன்னும் சொல்கிறதா இருந்தால் திருக்குறானில் கூட நீங்கள் இன்னொரு அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை பாருங்கள். 22வது அத்தியாயம் 73வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மனிதர்களே, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறப்படுகிறது, அதை கவனமாக செவிதாழ்த்தி கேளுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அவர்களிடமிருந்து அந்த ஈ எதையேனும் எடுத்து சென்றால் அந்த ஈயிடமிருந்து அவற்றை அவர்களால் விடுவிக்கவும் முடியாது. அழைப்பவனும் அழைக்கப்படுபவனும் பலவீனமாக உள்ளனர். இப்படிப்பட்ட செய்தி பார்த்தீங்களா? அதாவது திருக்குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த உதாரணத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் கூட ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு ஈயை கூட பெருசெல்லாம் படைக்க வேணாம். ஒரு ஈ எவ்வளோ இருக்கும்? ஆனால் நம்ம பார்வையில் ஈயை சின்னதாக நினைக்கிறோம். ஆனால் அந்த படைப்பினுடைய அந்த ஆற்றலை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் சாதாரணமாக முடியாது யாருனாலையும். ஈக்கி கண் இருக்குது, அதுக்கு காது இருக்குது, அதுக்கு உடம்புக்குள்ளே ரத்த நாளம் இருக்குது, அதுக்கு இறக்கைகள் இருக்கிறது, அது பறக்குது, அதற்கான உணவு இருக்குது, அது உண்ணுது, அதை வெளியேற்றுது. இவ்வளவு செட்டப்பும் ஒரு ஈக்கு உள்ளே செய்ய வேண்டியிருக்கே. இதையெல்லாம் இதை ஒரு மரம் படைத்ததா? இதை ஒரு மனிதன் படைக்க முடியுமா? எத்தனையோ மனிதர்களை இன்னைக்கு கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. நம்மை போன்ற ஒரு மனிதன், அவ்வளோதான். ஆனால் அந்த மனிதனை கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த மனிதன் இந்த மாதிரி ஒரு ஈயை படைக்க முடியுமா? இறைவன் சவால் விடுகிறான். நான் கடவுள் என்று ஒருவன் தன்னை சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தால் அப்படிப்பட்டவன் ஒரு ஈயை படைத்து காட்டட்டும். அப்படி நினைப்பவன் என்ன செய்யட்டும்? ஒரு ஈயை வாச்சும் படைச்சு காட்டு அப்படின்னு இறைவன் கேட்குறான். ஒரு ஈயை படைக்க முடியுமா அவங்களால? எவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் வேணாலும் செய்யலாம், எவ்வளோ பேரை வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. அதுதான் சொல்கிறேன், அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரி, எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அப்படின்னா அதுதான் இறைவனுக்குரிய ஆற்றல். படைத்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு இறைவனுக்கு தான் உண்டு, அது அவனுக்கு தான் உண்டு. அரபுல அல்லாஹ், தமிழில் இறைவன், அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு இறைவனுக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு. நான் கடவுள் என்று சொல்லுகிற எவனுக்கும் என்ன செய்ய முடியாது? ஒரு ஈயை கூட படைப்பதற்கு ஆற்றல் இல்லாதவர்கள், அதற்குரிய தன்மை வலிமை இல்லாதவர்கள் தான். இன்னும் சொல்கிறதா இருந்தால் அவங்களாலேயே மரணம் இல்லாமல் இங்கே வாழ முடியாது, இயற்கை உபாதைகள் இல்லாமல் வாழ முடியாது. அப்படிப்பட்டவங்களை எப்படி கடவுள் நம்ப முடியும்? மனுஷனையும் சொல்ல முடியாது. மனுஷனுடைய நிலைமையே இப்படி அப்படின்னா மனிதன் அல்லாத பல விலங்குகளை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உயிரற்ற பலவற்றை கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் எதை படைத்தது என்று கேட்டால் பதில் இல்லை. அப்போ இஸ்லாம் ஏன் அப்படி சொல்லுதுன்னு புரியுதா? இஸ்லாம் ஏன் அப்படி சொல்லுது? சும்மா காரணம் இல்லாமல் சொல்லலை. எதையுமே படைக்க சக்தி இல்லாத ஒருவரை கடவுள் என்று நம்புவது தவறு இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பொருந்தியவன், இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு மட்டும்தான் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அவனை மட்டும் நாம் வணங்கினால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும்.
அவனை வணங்கவில்லை என்றால் அவன் கோவப்படுவான்ல, கோவப்படத்தானே செய்வான். உலகத்தையும் அவன் தந்திருக்கும் நம்ம அனுபவிக்கிற அத்தனை அருட்கொடைகளும் நம்மை படைத்த இறைவன் நமக்காக தந்திருக்கிற பொழுது அவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் அப்படி அனுபவித்து விட்டு அவனுக்கு வணக்கம் செலுத்தாமல் இன்னொன்றுக்கு போய் எதையுமே படைக்காத, எந்த ஒன்றையும் வசதியும் நமக்கு செய்து தராத, எந்த நன்மையும் தீமையையும் நமக்கு தராத ஒன்று போய் கடவுள்னு நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த அகில உலகத்தையும் படைத்த கடவுள் என்ன செய்வார்? கோவப்படுவாரா இல்லையா? அதனால தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் என்ன செய்கிறாரு? நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கும் போது எனக்கு நீ மாறு செய்கிற, எனக்கு இணையாக என்ன செய்கிற, இன்னொருத்தவர் இவர் தான் அதை செஞ்சாருன்னு நீ கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் என்ன செய்கிறான்? இறைவன் வந்து நரகத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம நினைப்போம், இருந்தாலும் இப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, அப்படி அவங்கள ஏற்றுக்கலைன்னா அப்படி எங்களை போய் நரகத்தில் தள்ளிடுவோன்னு அப்படி சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய பேர் நினைக்கலாம். இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை இது. இதை நீங்கள் ஏற்றுக்குங்க, ஏற்றுக்கலைன்னா விட்டுருங்க, தப்பு இல்லையா? இது இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கையில் இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் தெரியாத மனிதர்கள் தான், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நான்லாம் கடவுளே இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த கொள்கையில் இருந்தவன். கடவுளே கிடையாதுப்பா அப்படின்னு நினச்சிருந்தோம், ஒரு கொள்கையில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? படித்து பார்க்குறோம், சிந்திக்கிறோம். சிந்திக்கிற பொழுது ஆமாம் இதெல்லாம் தானாக உண்டானது இல்லையே, அப்போ இது எல்லாத்தையும் நிச்சயமாக உருவாக்குன ஒரு இறைவன் இருப்பான் தானே, அவன் ஒருத்தன் இருக்கிறான்னு தெளிவாக தெரியுதே நமக்கு. அப்போ அவனுக்கு எப்படி நம்ம மாறு செய்ய முடியும்? அப்போ அந்த ஒரு இறைவனை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உலகத்தில் மனுஷன் எதையெல்லாம் கடவுள்னு சொல்கிறானோ அதுக்கெல்லாம் கடவுள் சக்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தா சாதாரண மனிதனுக்கு உண்டான சக்தி தான் அவனுக்கு இருக்கே தவிர அதை தாண்ட வேறு எந்த சக்தியும் இல்லையே. மனுஷனுக்கு உண்டான சக்தி மட்டும்தானே இருக்குது. மனுஷனை தாண்டின சக்தி இருக்குதா மனுஷனுக்கு? இல்லை இல்லை. மனுஷன் இங்கேருந்து எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் நின்ற இடத்துல இருந்து ஒரு அடி அப்படி மேலே ஏறி நிற்பானா? நிற்க முடியாது. புவியீர்ப்பு விசை இழுத்து கீழே போட்டுரும். அப்போ இதெல்லாம் பார்க்குறோம், ஒவ்வொன்றையும் பார்க்குறோம். சூரியனை கடவுள்ன்றாங்க, அதை பார்க்குறோம். அதை தவிர அதுக்கு சூரியனுக்கு வெளிச்சத்தை தரும், வெப்பத்தை உமிழும், அதை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. சந்திரனை பார்க்குறோம், அதுக்கு உண்டான சக்தி அவ்வளோதான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்குரிய தன்மையை தாண்டி அதுக்கு வேறு எந்த சக்தியும் இல்லை எனும் பொழுது அதை எப்படி கடவுளாக நம்ப முடியும்? அதை எப்படி கடவுள்னு ஏற்றுக்கிற முடியும்? கடவுளுங்கிறவன் யார்? அவன் எல்லாத்தையும் கவனிக்கிறவன், அவன் எல்லாத்தையும் நிர்வாகம் செய்கிறவன், நமக்கு தேவையான அனைத்தையும் தந்திருக்கிறவன், இந்த அகில உலகத்தையும் படைச்சிருக்கிறவன், நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறவன், இப்படி எல்லா காரியத்தையும் செய்கிறவன் தான் கடவுள். அப்படிப்பட்டவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட இறைவனை விடுத்து விட்டு எதற்குமே சக்தி இல்லாத ஒன்றை கடவுள் என்று நம்புகிற பொழுது தான் இஸ்லாம் என்ன செய்கிறது? அப்படி நம்புகிறவங்களுக்கு நரகம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ இந்த நம்பிக்கையை நான் என்ன சரியாக இருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிறவங்க அதன்படி என்ன செய்ய போகிறாங்க, இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. ஒவ்வொரு மதங்களில் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. அதை நம்புகிறவங்க அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு பல மதங்களில் பல கொள்கைகள் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எங்களுக்கு வருத்தமாலாம் இருக்கும். நாங்கள் அதை எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? அவங்க கருத்து அது. புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மத நம்பிக்கை, அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிறல, அதுக்காக அவங்க கடைப்பிடிக்கிறத போய் நான் போய் தப்புன்னு இது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அவங்க கடைப்பிடிக்கிறத போய் நாங்கள் போய் அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க நம்பிக்கை அது, ரைட், ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இது, அவ்வளோதான், ரைட், ஓகே, நாங்கள் அப்படி போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான நம்பிக்கைகள் உண்டு. அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன்படி என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மதங்களில் உள்ள கொள்கையை பார்க்குறோம். பார்க்கும்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது, இந்த நம்பிக்கை சரியாக இருக்குது. இது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாற்ற முடியாது. இப்படி இருந்தால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நம்பிக்கை தான் இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகளே ஒழித்திருக்கிறது. இஸ்லாத்தை சரியாக புரியாதவன் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்களே நிறைய கேள்வியிலேயே இன்னொன்று என்ன அடங்கியிருக்கு, முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் முஸ்லீம்களாக இருக்கிற நிறைய பேர் இறைவனுக்கு இணையாக தர்கா கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன, தர்காவுக்கு போனால் நரகம்தான், கையில் தாயத்து கட்டுனா நரகம்தான். ஏன்? அவங்க இறைவனை நம்புவதோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாயத்தையும் நோயை போக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்பக்கூடாது. சிலது இணை கற்பிக்கிறது தானே, இறைவனுக்கு இணையாக ஒரு தாயத்தை நம்புகிறாங்க.
இறைவனுக்கு இணையாக தர்காவில் அடங்கி இருக்கிற ஒரு மனிதரை நம்புகிறாங்க. இறைவனுக்கு இணையாக போய் என்ன செய்கிறாங்க, சந்தன கூட வந்து இழுத்து வச்சு அதில் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க. இவங்களும் என்ன தான் ஆகணும், இஸ்லாத்தின் பார்வையில் இவர்களும் இணை கற்பிப்பவர்கள் தான். அதாவது இஸ்லாத்தில் இட்டு இவங்க வெளியேறினவங்க தான் இவங்களும் எங்கே தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். அப்போ இஸ்லாத்தில் இருப்பவர்களும் கூட என்ன செய்கிறாங்க, தவறான நம்பிக்கைகளின் காரணமாக இது போன்று நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கை முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, முஸ்லீம்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொல்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் இருக்கு பாருங்க, அந்த காரணங்கள் தான் பல மூட நம்பிக்கைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறது. அதனால தான் அல்லாஹ் ஒருத்தன் தான் அனைத்தையும் பரிபாலிப்பவன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் மற்ற எந்த தனி மனுஷனும் வந்து நான் வந்து கடவுள் சொல்கிறதா சொல்கிறேன் அப்படின்னு எங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவன் மனுஷன்தான், அவன் மனுஷனை தாண்டி அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை, வேறு எதையும் அவனால் பண்ண முடியாது. சூனியத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன், சூனியத்தினால எந்த ஒரு மனுஷனுக்கும் எதுவும் செய்ய முடியாது. பேய் இருக்குன்னு நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன், பேய்ங்கிற ஒன்றே கிடையாது இஸ்லாத்தில். ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவ்வளோதான், மறுமைக்கு தான், அடுத்த வாழ்க்கை அங்கே தான். இங்கே அவனால் எதுவுமே பண்ண முடியும். மரணித்தவர் இறைவனுடைய புறத்தில் இருக்கிறார், அவருக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு முடிஞ்சு போச்சு. பேயின்னு சொல்லி எங்களை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி பில்லி இருக்குது, சூனியம் இருக்குன்ட்டு பித்தலாட்டம் பண்ணி எங்களை ஏமாற்ற முடியாது. ஏன் ஏமாற்ற முடியாது, ஏனென்றால் மனிதனுக்கு மனிதன் என்கிற தன்மையை தாண்டி வேறு எந்த ஆற்றலும் கிடையாது அப்படிங்கிறத இஸ்லாம் கரெக்டாக சொல்லுது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இது வந்து சரியான கொள்கை, இது வந்து பகுத்தறிவை நமக்கு சொல்லுகிறது. ஒரு இறைவன் தான், அவன் தான் அகில உலகத்தையும் படைச்சிருக்கிறான், அவன் ஒருத்தவனை தான் வணங்கணும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் சரியாக இருக்கிறது. அதை நம்பவில்லை என்றால், ஒரு இறைவனில் எல்லாரும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்பி போனோம்னா அதை எல்லாத்தையும் நம்புகிற மாதிரி இருக்குது. அதை வைத்து நிறைய பேர் சுய லாபங்களுக்காக அவர்கள் தங்களை நம்மளை பயன்படுத்தி கொள்கிறார்கள், நம்மை ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள், நம்மை சுரண்டுகிறார்கள். இப்படி நிறைய ஏமாற்று வேலைகள் எல்லாம் அதை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதில் இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறது எது அப்படின்னு பார்த்தா, ஒரு இறைவன் நம்பி, அதுதான் லாஜிக்காகவும் சரியாக இருக்குது, அறிவுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை வணங்குவது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அதை ஏற்றுக்கிட்டோம். அதனால தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னா அதுக்கு இறைவன் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா இதுதான். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு இறைவனை வணங்க வேண்டும். ஒரு இறைவன் தான் அனைவரையும் படைத்திருக்கிறார். அவர்தான் நமக்கான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறார். மரணித்ததற்கு அவர்தான் மரணத்தை ஏற்படுத்துகிறார். மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வை அவர்தான் நமக்கு தீர்ப்பளிக்கிறார். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே முஸ்லீம்கள் ஒரு இறைவனை நம்பினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்படி அந்த ஒரு இறைவனுக்கு இணையாக இன்னொருவரை கற்பனை செய்வது அப்படிங்கிறது அந்த ஒரு இறைவனுக்கு நாம் செய்கிற நம்பிக்கை துரோகம் என்று இஸ்லாம் கருதுகிறது. அதனால தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, முஸ்லீம் அல்லாதவர்களை சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுகிறது. முஸ்லீம் அல்லாதவங்க என்ன செய்ய முடியாது, அதனால தான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு கடைக்கு நீங்கள் போகணும், ஒரு பொருள் வாங்கணும், அந்த பொருளை வாங்குவதற்குரிய பொருளாதாரத்தை கொண்டு போனால் தானே அவர் கடைக்கில் விடுவார். அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்காம நீங்கள் ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு அதை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுப்பார் அவர்? தரமாட்டார்ல. நான் எதை உங்ககிட்ட கேட்டானோ அதை எனக்கு கொடு, அப்போ தான் உன்னை நான் உள்ளே அனுமதிப்பேன் அப்படின்னு தானே சொல்லுவார். அவ்வளோதான். இஸ்லாம் அதுதான் சொல்லுது. நீங்கள் இந்த கொள்கையை நம்புகிறீர்கள் என்றால், இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான், இதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை நீங்கள் நம்பவில்லை என்றால், நீங்கள் தான் நம்பவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நரகத்துக்கு போகிறத பற்றி கவலைப்படணும்? நம்ம அது அவங்க சொல்கிறது, அவங்களுக்கு வச்சுக்கிறட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இலகுவாக நீங்கள் அதை விட்டு செல்வதில் எந்த விதமான ஒரு நிலையும் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. ஏன் அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. நீங்கள் விரும்பினா ஏற்றுக்குங்க, விரும்பினா மறுத்துக்குங்க. நாங்கள் இப்படி ஒரு கொள்கையை சொல்கிறோம், இது உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. விருப்பம் இல்லையா தாராளமாக விட்டுருங்க. நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லையே, இதில் நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறியா? ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும், ஒருத்தனுக்கு பிடிக்காத இன்னொருத்தையும் செய்வான். ஒன்று இவனுக்கு பிடிச்சிருக்கும், ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்காது. எனக்கு பிடிக்காத ஒன்று அவன் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது?
உலகமே இயங்காதே, முதல்ல சண்டை விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அப்போ புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவருக்கு அது பிடிச்சிருக்குது, நமக்கு அது பிடிக்கல, விட்டுருவோம். அவருக்கு பிடிச்சிருக்கல, அவர் செஞ்சுட்டு போகிறாரு, நாம் ஏன் போட்டு அதை போய் என்ன செய்யணும், இது பண்ணணும். நம்முடைய கருத்து அது தவறு, அவ்வளோதான். அதோடு நான் நின்றுக்கிறேனுமே தவிர அதை விட்டுட்டு போய் அவங்கள என்ன செய்யக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல அதனால் உனக்கும் அது பிடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு மனிதரையும் என்ன செய்யக்கூடாது. நாம் இறுக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது தப்பு. இஸ்லாமும் அது சொல்லலை. முஸ்லீம்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நம்புனா நம்புங்க, நம்மளையா விட்டுருங்க, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அது இஸ்லாம் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது நான் முதல்ல நிறைய விஷயங்களை பட்டியலிட்டுருக்கிறேன். இதை அலசி ஆராய்ந்து என்ன செய்யுங்க, முடிவு எடுத்துக்கோங்க. இதுதான் இதற்குண்டான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.